வணக்கம்களே. நம்ம சமீப காலமாகவே அரசியல் நிகழ்வுக்கு தான் பேசிட்டு இருக்கோம். அந்த விதத்துல இப்போ 2 நாளா எங்க பார்த்தாலும் ஒரே செங்கோட்டையன் செங்கோட்டையன் செங்கோட்டையன்ட்டு பாவம் அந்த மனுஷனை உசுப்பேத்தி இவனை ரணகலப்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அவருக்கே ஒரு ஃபீலிங், என்னடா நம்மளை சுத்தி இவ்வளவு மீடியா இவ்வளவு இது நமக்குள்ளே ஒரு திறமை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த மனுஷனை உசுப்பேத்தி விட்டு அவர் டிவிகேக்கு போவாரா அல்லது அவர் டிஎம்கேக்கு போவாரா அந்தங்கிற மாதிரி அவரை ஃபீல் பண்ண வச்சு மொத்தத்துல ஒரு இடத்துல அவரை கரை தேத்திட்டாங்க. அவரும் விஜய் கூட போய் சேர்ந்துக்கிட்டாரு. எங்க போனாலும் நமக்கு ஒரே மைக்கு தான், எங்க போனாலும் நமக்கு இதுல ரெஸ்பெக்ட் தான். உண்மையிலே நமக்குள்ள இதுல ஒரு திறமை ஒளிஞ்சுட்டு தான் இருந்திருக்கு அப்படின்னா எங்க அண்ணன் அப்படி பயங்கரமா பேட்டிலாம் கொடுத்து நல்ல ஒரு பேட்டிலேயே எங்க அண்ணன் மாட்டிட்டாப்ல. முதல்ல பேட்டி கொடுத்தாரு, நான் அதிமுகவை புரட்சி பண்ண போறேன், அதிமுகவை சேர்த்து விட போறோம் அப்படின்ட்டு எங்க அண்ணன் பேட்டி கொடுத்து புரட்சி பண்ணாப்ல. அந்த பேட்டியில அவருக்கு கிடைச்ச ரெஸ்பெக்ட், ஆகா நம்ம நம்ம பேட்டிக்காக எல்லாரும் காத்து கிடக்காங்களே அப்படின்ட்டு ஏதாட்டு நம்ம நியூஸுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்து கொடுத்து வாயாலே கெட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியும். நம்மளை விடவும் வயசுல கம்மியான ஒரு ஒரு தலைவரை ஏத்துக்கிட்டு தன்னுடைய வயசுக்கு அனுபவம் உள்ள வயசுக்கும் வித்தியாசமான ஒரு தலைவர், தன்னுடைய அனுபவம் தான் அவரோட வயசா இருக்கும். அந்த அந்த மாதிரி உள்ள ஒரு தலைவரை ஏத்துக்கிட்டாரு. இதுல எங்க அண்ணனுக்கு காமெடின்னா, அம்மா படத்தை போட்டுட்டும் எம்ஜிஆர் படத்தை போட்டுக்கிட்டு தான் அவருடைய பேனர்ல வச்சிருக்காப்புல. அவரோட ஒட்டுமொத்த கருத்து என்னன்னா, இவர் போனா அம்மாவோட விசுவாசிகளும் எம்ஜிஆரோட ரசிகர்களும் இவரோட போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல தான் அவர் போயிருக்காரு நினைக்கிறேன். சேர்ந்ததோட அம்மாவோட சமாதிலையும் எம்ஜிஆர் அவரோட சமாதியில போய் உள்ள அதிமுக காரங்களை நான் தாவைக்காக மாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் ஃபீல் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தத்துல இவங்களோட குறிக்கோள் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்க என்ன ஒட்டுமொத்தமா அதிமுகவை விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற மைண்ட்ல தான் இருக்கீங்களா? உங்களுக்கு எனக்கும் என்ன ஒன்றும் புரியல. அதிமுக அப்படிப்பட்ட கட்சி, அந்த கட்சியை பத்தி உங்களுக்கு தெரியாது. மாஸ் லீடரு எங்க அண்ணன், எங்க தலைவர் எடப்பாடியார் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நரிகள் கூல விட தான் செய்யும், நரிகள் கட்டதான் செய்யும். சிங்கம் பேரு இருந்து அப்படியே மிரட்டிக்கிட்டு இருக்காப்புல. என்ன எடப்பாடியார் அங்க போயிட்டார, சரி என்ன செங்கோட்டை அங்க போயிட்டாரு அப்படின்னு எடப்பாடியார் கேட்டபோது சிங்கம் போல பறிச்சாப்புல. கட்சியில இல்லாத பத்தி நான் எனக்கு சொல்லுவேன், அது கட்சியில் இல்லாத பத்தி பேசக்கூடாதுன்னாப்புல. இவர் இங்க சேர்ற டைம்ல நாங்க ராமநாதபுரம் அரண்மனையோட மன்னருக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு அது கெத்தா இருந்தாரு. அவர் ஒரு தலைவர். எவ்வளவு பிரச்சனைப்பா. நான் என்ன சொல்றேன், ஒரு தலைவரை நீங்க எப்படிலாம் டார்கெட் பண்ணீங்க? ஓபிஎஸ் ஒரு சைடு, தினகரன் ஒரு சைடு, சசிகலா ஒரு சைடு, அடுத்து செங்கோட்டையன், அப்படி இருந்தாலும் கண்போல இருக்காப்புல. இதுல நாங்க அந்த கட்சியில இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும் ஒரு தலைவனோட ஒரு ஆக்டிவ், ஒரு தலைவன் எவ்வளவு கம்பீரமா இருக்காருன்ட்டு எங்களுக்கு தான் தெரியுது. எவ்வளவு சூழ்ச்சிகள் பண்ணாலும் எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் தான். அவர் தான் சிங்கம். அசைக்க முடியாத ஆளு, அசைக்கவும் முடியாது. ஆள் சிரிச்சு ஆளை கொண்டு போயிருவாப்புல. நம்ம தமிழ்நாட்டு மக்களை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ ஆளுங்கட்சியா இருக்க திமுக அசால்ட்டா அடுத்துதான் நாங்க தான் ஆளுங்கட்சி, எங்களை மிஞ்ச முடியாது அப்படின்ட்டு ஏளனமா இருக்கலாம். ஆனா மக்களோட தீர்ப்பு எப்படி இருக்குன்ட்டு நீங்க கடந்த தேர்தல்ல எல்லாரும் பார்த்திருப்பீங்க. மனுஷன் ஒத்துக்கு அடிச்சு விளாடுறாரு அண்ணன் எடப்பாடியார். தினகரன் ஒரு சைடு ஆப் வைக்கிறதுக்காக இருக்காப்லையா, ஓபிஎஸ் ஒரு சைடு ஆப் வைக்க இருக்காப்லையா. என்னத்த கட்சியாங்க ஒன்றும் பண்ண முடியல. எல்லாத்தையும் முதல்ல கட்சி தான் மெயின் அப்படின்ட்டு ஒரு தலைவன் நினைக்காப்பு இல்லையா, அதான் உண்மையான தலைவர். கட்சி அடுத்தவன்ட அடவு வைக்காம, அவன்கிட்ட அடுத்தவன்ட கூட்டியும் காட்டியும் கொடுக்காம, கட்சிக்காக ஆளுங்கட்சியே வரலாலும் பரவாயில்ல, அந்த கட்சிக்கு நான் தான் பொது செல்ல, அந்த கட்சி ஒருத்தரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் கட்சி. என்னைக்கும் ரெட்டையில இருக்க வரைக்கும் அதிமுக அழியாது. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுடுங்க. இன்னைக்கு இந்த செங்கோட்டையன்
விஜய் கட்சியில போயிட்டான் அப்படிங்கறதுக்காக ஒட்டுமொத்த அதிமுக அங்க போயிட்டோம் போனவா இல்ல, போனவர் நீங்க போயிருக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதுக்குரிய ஒரு சீனு, அதுக்கு பிறகு ஒரு படம், கையில அந்த சட்டப்பையில அம்மாவோட படம், அப்புறம் அவருடைய ஆபீஸ்ல வச்ச பேனர்ல அம்மாவோட படம், எம்ஜிஆரோட படம். அந்த அம்மாவளை எம்ஜிஆர்ல உருவாக்குனா அம்மாவளை வளர்க்கப்பட்டு அந்த கட்சியில இருந்துகிட்டு மாறிக்கிட்டு சுகத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு மாறினது, அடுத்த கட்சி சேர்ந்துக்கிட்டு இதையே நீங்க ஒண்ணு ஆக்கிறீப்பா. நான் உடனே இந்த ஒரு செய்தியில கேட்கப்பல சட்டப்பிள்ளைன்னு அம்மா கூட வச்சிருக்கல அப்படின்ட்டு இதையே நீங்க ஒரு செய்தியா ஆக்கிறீங்க. உடனே எல்லாம் மாறிட்டே அப்படின்னு சொல்றீ அப்படிங்கிறதுக்காக நான் அம்மா போட்டோ வச்சிருக்கேன். இருக்கும், என்ன 2 நாளைக்கோ கொஞ்ச நாளைக்கு இருக்கும், சரியா? இப்போ எவ்வளவு குடைச்சல் கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்களேன். நம்ம ஒரு சாதாரண மனுஷனா பார்ப்பேன், இந்த ஆட்சி நடந்த காலத்திலயோ அந்த கட்சியில இருந்த காலத்துல உள்ளுக்குள்ள இந்த மாதிரி விஷ கிருமி எல்லாம் எவ்வளவு ஒரு குடைச்சல் கொடுத்துருப்பாங்க. மீடியாக்குள்ள பேசுறது, உள்ளுக்குள்ள கட்சிகளுக்குள்ள சண்டை ஏற்படுத்துறது அப்படின்ட்டு அதுக்குன்னு ஒரு தனி டீம் இருக்கு, தனி கம்பெனி இருக்கு. இந்த அதிமுகவில் இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதிமுக 2 பிரிவா இருக்கு, 3 பிரிவா இருக்கணும், 4 பிரிவா இருக்கு. அவங்க எல்லாம் ஒன்னா சேரணும், சேர்ந்தா செவிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கட்டளை ஒரு இதை ஏற்படுத்துறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட கம்பெனின்றது உலகத்துக்கே தெரியும். இதே சேர்ந்திருக்கும் போதுதான் போனதற்கு சட்டமன்ற எலெக்ஷனை சந்திச்சாப்புல அண்ணா எடப்பாடியால. இவங்கெல்லாம் சேர்ந்திருக்கும் போது, இதே ஓபிஎஸும் செங்கோட்டையும் இருக்கும்போதுதான் பல தேர்தலில் சந்திச்சாப்புல. என்ன நினைச்சு சேருங்கன்னா இப்படி கட்சிகளை இருந்துட்டு பிரிக்கிற காட்டிங் கொடுக்குற கூட்டிங் கொடுக்குற ஆளுநர் மாதிரிலாம் இப்படி இருந்தாங்க அப்படின்னா எப்படி ஜெயிக்க முடியும்? கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அதனால ஒரு களை எடுப்பு நடந்துகிட்டு நடக்குது. நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருகிறதா. அசராம அடிக்காரு, எந்த அசரில் நீங்க என்னத்தான் எத்தனை பேர் ஏற்றாலும் சரி அவரை அசைக்க முடியாது. ஏன்னா அவருக்கு தன்னுடைய உயிர் மூச்சா நினைக்கிறது கட்சி. முதல்ல கட்சியை காப்பாற்றுவோம், அதுக்கப்புறம் ஆட்சியா இல்லையா அப்படிங்கிற முடிவுல அண்ணன் தலைவர் எடப்பாடியார் இருக்காப்புல. திமுக கூட சதியா கூட இருக்கும், சதிதான். உள்ள இருந்து அவனை பிரிக்கிறது, இவனை பிரிக்கிறது, உள்ள இருந்துகிட்டே கட்சிய ஒன்னு சேரல, கட்சி பிரிஞ்சு கிடக்கு அப்படின்ட்டு மீடியா மூலமா பேச வைக்குது. இந்த மாதிரி பல பில்டப்புகள் பண்ணி ஒரு பப்ளிக் மத்தியில அதிமுகவில் எல்லாம் உடஞ்சு கிடக்கு, ஒன்னா சேர்ந்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை இந்த எதிர்கட்சிகளே ஏற்படுது. அதற்கு ஏத்தாப்புல கட்சியிலே இருந்துகிட்டு எம்எல்ஏ பதவி, அமைச்சர் பதவி, பல பதவிகளை அனுபவிச்சுட்டு இன்னைக்கு இருக்க தொண்டை, இந்த கட்சியில இருக்கிற தொண்டை ஒருத்தனும் மாற மாட்டாங்க. அதுதான் அம்மாவால வளர்க்கப்பட்ட எம்ஜிஆர்ல உருவாக்கப்பட்ட கட்சி. ஒருத்தரும் மாற மாட்டாங்க. இந்த மாதிரி மாறிட்டு இருக்காங்க. இல்ல ஒருத்தர் 2 பேர் மாறுற இன்னைக்கு என்ன செங்கோட்டையனுக்கு இது ஒரு ஹாட் நியூஸா, பெரிய ஒரு 2 நாளைக்கு நியூஸா இருக்கலாம். ஆனா இது அவரு வாயிலே அவர் ஒரு ஆர்வ கோளாறுலே தன்னை ஒரு பெரிய மாசு லீடரா நினைச்சிட்டு அவரே தன்னை ஏமாத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியும். அதுதான் உண்மையான நிலையும் கூட. இன்னைக்கு என்ன தாவைக்கு ஒரு சிறிய போஸ்டா இருக்கும். இதனால அதிமுகவுக்கு ஒன்னும் அழிய போறதில்ல. அம்மா சொன்ன மாதிரி தான், இழைக்கிறோம், முடி உருந்துட்டுனா அது உருந்ததுதான். உருந்ததை பத்தி நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. புதுசா தானா முளைக்கும், நடக்கும் அப்படின்ட்டு அம்மா சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி நடக்கும். சும்மா இருந்த மனு புதுசானா யார் உசி போயிட்டான்னு தெரியல. எங்க அண்ணன் செங்கோட்டை அண்ணன் 2 நாளா நல்ல ஊடகங்களுக்கு தீனி போட்டு இருக்காப்புல. ஆனா சொல்லி அடிக்கிற கிள்ளி நம்ம எடப்பாடியார் தான். சொல்லி அடிச்சு அசராம இருக்காரு. அங்க இவர் சேர, இங்க ராமநாதபுர அரண்மனையில மன்னரோட வாரிசோட திருமணத்தை தன்னுடைய சொந்த கையால எடுத்து கொடுத்து தாலிக்கிட்ட வச்சு அங்க அவர் அசைத்துக்கிட்டு இருக்காரு. சொல்லு அடிக்கிற சிங்கம்னா எடப்பாடியார் தான். எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் அந்த ரெட்டையிலையும் அதிமுக கட்சியும் காப்பாத்திடுவாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நான் ஒரு அதிமுக காரணமும் இருக்கலாம், ஒரு செய்தியாளராகவும், ஒரு திறம்பட ஒரு கட்சியை கையாளுறாருங்கிற எந்த ஒரு மாற்று கருத்து. இதுல ஒரு சின்ன ஒரு டெம்பரரியா ஒரு பப்ளிக் மத்தியில ஒரு மீடியாவில
ரொம்ப அமைதியா இருக்கு. அதிமுக கட்சி ஒரு ஆக்டிவும் இல்லை, சைலண்டா இருக்குன்னா சைலண்டா எல்லா வேலைகளும் நடந்துட்டு தான் இருக்கு. பூத் கமிட்டியில இருந்து பிஎல்ஓ மீட்டிங் வரைக்கும் கட்டமைப்பு யாரு என்னென்ன வேலைகள்லாம் கிளியரா நடந்துட்டு தான் இருக்கு. ரொம்ப ஒரு அடிப்படையில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதிமுக முன்னெல்லாம் இந்த தாவேக்கா இந்த நாம் தமிழர் கட்சியெல்லாம் பக்கத்துல கூட வர முடியாது. இப்போ 2 3 நாளா நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பா வருது. ஏதோ செங்கோட்டனை இழுத்த உடனே தாவேக்கா ஒரு பெரிய ஒரு கட்சியா ஆயிட்ட மாதிரியும், அவருக்கு இவங்களுக்கு எதிர்ப்பே திமுக மட்டும்தானா, எங்க கண்ணுக்குலாம் இந்த அதிமுக தெரியவே இல்லை. அந்த மாதிரிலாம் பில்டப்லாம் பயங்கரமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். அண்ணன் என்ன 2 நாளைக்கு என்ன நியூஸ்ல அண்ணன் வருவாரு செங்கோட்டையன் செங்கோட்டையன் செங்கோட்டையன். அதுக்கப்புறம் பார்த்து விஜய் தான் பார்த்து இருக்கணும் அவர்கிட்ட. செங்கோட்டையன்கிட்ட விஜய் அவர்கள் தான் பார்த்து இருக்கணும். அண்ணன் யூகோனால இத்தனை வருஷம் வாழ்ந்த இருந்த கட்சியே விட்டு வந்தவர். இவருக்கு எதுவும் தாவைக்கோவில் எதுவும் அவர் ஈகோ தட்டி விடாம பாத்துக்காங்கப்பா. வேற அங்கிருந்து எங்க அண்ணன் எங்கேயும் போயிட போறாரு. இன்றைய நிகழ்வுகளை பார்த்துதான் நம்ம டெய்லியும் அன்றைய அரசியல் நிகழ்வுகளை பார்த்து தான் நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இன்றைய நிகழ்வுகளை தான் பார்த்தோம். சில இடத்துல தாவைக்காவுக்கு செங்கோட்டையன் வந்ததுனால அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு ஃபுல் அதிமுகவே தாவைக்கால இறந்த மாதிரி அந்த மாதிரிலாம் பில்டப்லாம் மீடியாக்குள்ள சோசியல் மீடியாக்குள்ள போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் வீடியோ போட்டிருக்கோம். சொல்லி அடிக்கிறதுல தில்லி எங்க எடப்பாடியார் அப்படிங்கிறதா சொன்னேன் முடியும். நன்றி வணக்கம் மக்களே. நம்ம சேனலை கண்டிப்பா பாருங்க. தொடர்ந்து அரசியல் பதிவை பற்றி பதிவிட்டு இருக்கோம். இதை பத்தி எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க. அதே மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய வீடியோவில் இருக்கும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரனால நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுடுங்க. நம்மளுடைய வீடியோக்கள் வந்த வர உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கிடைக்கும். நன்றி வணக்கம்.